இதான் நம்ம லாஸ்ட் வீடியோவோட அனலிட்டிக்ஸ். இதை பத்தி பேசி எந்த பயனும் இல்லை. ஆனா இதை ஜனநாயகம் நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இந்த யூடியூப் பையன் என்னோட வீடியோவை எந்த ஆடியன்ஸுக்குமே காட்டல. எதுக்குமே பயப்படாத நானே இப்ப திணறன்னா பாத்துப்போங்க. சும்மா எல்லாம் சொல்லிங்க. உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல தமிழ் எலெக்ஷன் மீம்ஸ் தான் பார்க்க போறோம். ஐ திங்க் ஓட்டு இருக்கிறவங்க எல்லாருமே உங்களோட ஓட்டை வந்து கேஷ் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். நானே இந்த வீடியோ வந்து எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கலாம். ஏன் இப்ப போடுறேன்னா, நான் வந்து என்னோட ஐடியாலஜி படி வீடியோல ஏதோ பேச அது வந்து ஏதாவது கட்சிக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பாக்குறவங்களுக்கு நான் அந்த கட்சிக்கிட்ட இருந்து பொட்டி வாங்கிட்டு தோணலாம். பட் இந்த நிசார் என்னைக்குமே பொட்டி வாங்குறவங்க கிடையாது. அதை நிரூபிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ லேட்டா போட்டிருக்கேன். என்ன ஆரம்பிக்கலாங்களா? Here we go again. When relatives came to my house, mom, என் பையன் சூப்பரா டான்ஸ் ஆடுவான். 8-year-old me. வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு, வாக்களிப்பீர் கொட்டு முரசுக்கு. எனக்கு சின்ன வயசுல இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்தது கிடையாது. பிகாஸ் ஐ எம் தி மோஸ்ட் அன்டேலண்டட் கிட். பட் நான் சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் பேசுவேன். அதனால என்ன ஆடு பாடுலாம் சொல்ல மாட்டாங்க. சும்மா நான் பேசுறது கேட்டு வந்து மற்ற சொந்தக்காரங்களாம் சந்தோஷப்பட்டுக்குவாங்க. If an introvert gets angry. நான் கிராமத்துல இருந்து வந்தவன். நான் வாய் திறந்தா என்னென்னலாம் வரும்னு உனக்கு தெரியாது. நான் எப்படிப்பட்டவன்னு உனக்கு தெரியாது. ஏதோ பழனிசாமி சிரிச்சிட்டு இருக்கான்னு நினைக்காதப்பா. கடந்த கால வரலாற்றை புரட்டி பார்த்து பேசி பழகு. என்னைக்குமே ஒரு இன்ட்ரோவர்ட்குள்ள ஒரு எக்ஸ்ட்ரோவர்ட் இருப்பான். அதை என்னைக்காவது ஒரு சிச்சுவேஷன்ல வெளிப்படுத்தினா நம்மளையே சைக்கோன்றானுங்க. ஒன்ன மாதிரி நானும் மனுஷன் தான், எனக்கும் கோபம் எல்லாம் வரும். POV when I accidentally say a bad word in front of my family and cover it up with random words. எங்களை பொறுத்த வரைக்கும் யாருக்கு நாங்க வக்கால வலிச்சு வக்காலத்தை வாங்கி பேச வேண்டிய அவசியம் இல்லை. இட்ஸ் ரியல் அண்ட் இட் ஹேப்பன்ஸ். நம்ம ஃபேமிலி கிட்ட ஒரு மாதிரி இருப்போம், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு மாதிரி இருப்போம். அதுலயும் ஃப்ரெண்ட்ஸ் கேங்குள்ளே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேங் இருக்கும். நம்ம ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஒரு மாதிரி இருப்போம், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் கேங் கூட ஒரு மாதிரி இருப்போம். ஏன்னா நம்மளோட வார்த்தைகளை வந்து அக்செப்ட் பண்றதுக்கும் ஒரு லெவல் வேணும். நம்மள ரெண்டாவதுல தெரிஞ்சவங்க வந்து நம்ம கண்டபடி பேசலாம். அதுவே நம்ம வேலை செய்யற கொலீக்ஸ் கிட்ட வந்து ஒரு மாதிரி பேசுவோம். ஃப்ரெண்ட், என் ஆளுக்கு நானே கவிதை எழுத போறேன்டா. நான் இன்னும் கேட்கிறேன், கம்பராமாயணத்தை எழுதுனது சேக்கிழார்னு சொல்ற அளவுக்கு ஜெனரல் நாலேஜ் வச்சுக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா பழனிசாமி? எனக்கு அந்த வேர்டு என்னன்னு தெரியல, நரேட்டரா இல்ல ஒரேட்டரான்னு தெரியல. நம்ம ஸ்டேஜ்ல எல்லாம் பேசும்போது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுப்பாங்க. அதுல நம்ம CMIக்கு ஸ்கிரிப்ட் கொடுக்கிறவர் மீம் நாலேஜ் இருக்கிறவர்னு நினைக்கிறேன். எரியுதடி மாலா ஃபேனர் போடு. இது மாம்பழ சீசன். உங்கள் ஓட்டு மாம்பழத்திற்கே. இதெல்லாம் அந்தந்த சீசன்ல அவன் திங்கிறதுதான். இத போய் ஐசியமா சொல்லிக்கிறீங்க லூசு. இப்ப வருஷத்துக்கு 2 to 4 மாசம் மாம்பழ சீசன் இருக்கும். ஆனா வருஷம் ஃபுல்லா சூரியன் உதிக்கும். ஓகே ஓகேங்கற ஏதாவது ஒரு குண்டு குசி அளவுக்கு அல்லது ஒரு துரும்பு அளவுக்கு அவர் தவறு செய்தாரா என்றால் பரிசுத்தமானவர். பரிசுத்தமானவர் அதுக்கு இலக்கணம் மோடிதான். பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு உங்களுடைய மதிப்பு என்ன? பாரதிய ஜனதா கட்சிக்கு மார்க் கொடுக்கணும்னா சைபருக்கு கீழே ஒன்றும் இல்லை. சைபருக்கு கீழே ஏதாவது இருந்ததுன்னா அந்த மார்க் தான் கொடுப்பேன். அவ்வளவு மோசமான ஆட்சின்னு சொல்றாங்க. அது சந்தேகமே இல்லை. என்ன சாதிச்சிருக்காங்க, என்ன பண்ணிருக்காங்க இவங்க? நான் சொல்றது இந்திய மக்களுக்கு, தமிழ் மக்களுக்கு. பொறுக்கி பெயர் பொறுக்கி. அரசியல் இஸ் பேசிக்கலி a game of snakes. இங்க எவன் ஸ்னேக்னு எவனுக்குமே தெரியாது. ஒரு எலெக்ஷன்ல முஸ்தபான்னு ஈயும் ஆயுமா இருப்பானுங்க. அதுவே இன்னொரு எலெக்ஷன்ல எதிரியா மாறிடுவானுங்க. தம்பி, இது வந்து நல்லதா தெரியுது. இது எனக்கு வந்து சீரழிவா தெரியுது. இப்படி பண்ணாதீங்களா லூசு பயிலுள்ளா. எனக்கு பின்னாடி நல்லா ஆப்பு வச்சிருவாங்க. என்ன அதுக்கப்புறம் பயங்கர பேர வேண்டியதான். ஜோக்ஸ் அப்பா ஜிபி முத்துன்னு ஒரு ஆள் இன்னும் இருக்காருன்னு எனக்கு இதை பார்த்தாதான் தெரியுது. போட்டாச்சு, உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். எத்தனை தடவை நீங்க கேட்டீங்க இந்த ஊருக்காக எவ்வளவு உழைச்சிருக்கீங்க, போட மாட்டேன்னா உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தான் போட்டிருக்கேன். கரெக்டா போட்ட மாட்டேன். தான் போட்டேன். உங்களுக்கு தான் போட்டேன். அவர் நிக்கவே இல்லை. உங்களுக்கு தான் போட்டேன். சத்தியமா உங்களுக்கு தான் போட்டேன். உண்மையிலேயே என்ன சின்னத்துல போட்டீங்க? எனக்கு என் மூஞ்ச பாருங்க, நான் நிக்கவே இல்லையே. எனக்கு உண்மையாலுமே வந்து இந்த மீம் வந்து யாருக்கு சூட் ஆகுதோ இல்லையோ நம்ம லோக்கி அண்ணாக்கு எக்ஸாக்டா சூட் ஆகும். சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம் உழைக்கு மக்கள் சின்னம் இந்த ஒளி வாங்கி சின்னம். அவன் பிரச்சனை உனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கு
கிறுக்கு போய். சீமானனோட மேடை பேச்சுகளை விட அவரோட சாங்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். வட்ட வட்ட பாறையிலே வரகரிசி தீட்டையிலே சொந்தமுள்ள அத்தை மகளே டக்கு முட்டதுக்கு தாளும் நீங்க சோறு கேட்டு நிக்கலாமா டக்கு முட்டதுக்கு தாளும். When I convincing my friends love to his மாமனார், meanwhile him. எங்களை உற்று கவனியுங்கள், நாங்கள் உங்களுக்கானவர்கள், உங்களிடமிருந்தே உங்களுக்காக வந்தவர்கள். மனுஷன் பாவமியா. எத்திக்கலா ஒரு கட்சியோட சின்னத்தை நீங்க பறிச்சுக்கலாம் இருந்தாலும் ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். பிகாஸ் அந்த சின்னத்தை எடுத்துக்கிட்ட கட்சி வந்து எலெக்ஷன்ல நின்னா பரவாயில்ல, ஜஸ்ட் இவங்களுக்கு அந்த சின்னம் கிடைக்க கூடாதுங்கிறதுக்காக அவங்க அந்த சின்னத்தை ஆக்கிரமிப்பு பண்ணியிருக்காங்கன்னா அது உண்மையாலுமே இவங்களுக்கு நடந்த வன்கொடுமை தான். பட் சீமானனுக்கு வந்து விவசாயி சின்னத்தை விட இந்த மைக் சின்னம் வந்து எனக்கு ரொம்ப ஆப்டா உட்காருதுன்னு தோணுது. பாசிட்டிவா தான் சொல்லணும், பாசிட்டிவிட்டி தானே எல்லாமே. தங்களுக்கு தெரியாத சட்டம் அதில் எந்த சட்டம் சிறந்த சட்டமோ அதை தாங்களை ஸ்கிரிப்ட் கொடுக்காம கூப்பிட்டு வந்தாங்க போல, ரொம்ப வாபல் ஆயிடுச்சு. இப்படி காண்டி எம்பி சீட்டுக்காக என்னெல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு. போலீஸ்னா எப்படி இருக்க வேண்டும்? இவரு சிவம் தூபேவை விட சிவம் தூபே மாதிரி இருக்காரு. ஒன்ன மாதிரியா இருக்கா? போலீஸ்னா எப்படி இருக்க வேண்டும், கைதிகளை எப்படி விசாரிக்க வேண்டும், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை திருப்பி சீர்கேடாக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை திரு அண்ணாமலையிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் திரு ஸ்டாலின் அவர்களே. சீர்கேடாக்குறது கிடையாதுங்களா, சீர் திருத்தறக்கு. தமிழ் தெரியாதவங்கள கூப்பிட்டு வந்து எலெக்ஷன் நிக்க வச்சா இப்படிதான். சார், பெட்ரோல் டீசல் விலை ஏறிட்டே போகுது, எப்ப சார் குறைப்பீங்க? நான் இதுக்கு பதில் வந்து ஒற்றை வரல சொல்லணும்னா ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் சார். ஸ்ரீராம். நாளுக்கு நாள் விலைவாசி ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம். சார் வேலையில்லா திண்டாட்டம் எப்ப சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம். சார் கேஸ் சிலிண்டர் விலை எப்ப சார் குறையும்? ஜெய் ஸ்ரீராம். யாரா இவனுங்க, எங்கிந்திரா வந்துக்கிறாங்க? இது எடிட்னு எனக்கு தெரியுது. ஆனா உண்மையாலுமே ஒரு பிஜேபி பொலிட்டிஷியன் கிட்ட ஏதாச்சும் கேள்வி கேட்டா இப்படிதான் பதில் சொல்லுவாங்க. ஆமா, இந்த வாசகம்லாம் உங்களுக்கு யார் எழுதி தரா? அதுக்கு 11 பேர் கொண்ட குழு இருக்காங்க. அவங்கள விழுக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒரு விஷயத்த சொல்லியே ஆகணும். இன்டர்நெட்ல வந்து எல்லா கட்சிக்காரங்களும் அவங்களுக்கான ஐடி விங்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஆனா அதுல வந்து ஓவர் டியூட்டியா வேலை செய்யறது வந்து பிஜேபியோட ஐடி விங் தான். நான் சொல்றேன், தமிழகத்துக்கு 2,80,000 லட்சம் கணக்கான ஒரு நல்ல திட்டங்கள் தமிழகத்துக்கு பிரதமர் மோடி அவர்கள் கொடுத்திருக்கிறார். 80,000 2 லட்சமா? கரெக்டா சொல்லுங்க. 80,000 சாரி யுவரான. சோ எனக்கு தெரிஞ்ச அவர் தான் பிரதமர். மக்களை சந்திச்சீங்க, என்ன மனநிலையில இருக்கிறாங்க? மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. மாற்றம்னா அப்ப இந்தியா கூட்டணி வரும்னு நினைக்கிறீங்களா? இந்த வீடியோவை பார்த்து நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஆக்டரை விட அரசியல்வாதி நல்லா ஆக்ட் பண்ணுவான். ஏன்னா ரோல் கேமரா ஆக்ஷன் சொன்னாதான் ஆக்டர்ஸ்க்கு நடிக்க தெரியும். ஆனா பொலிட்டீஷியன் வந்து வாழ்க்கையே நடிப்பான். சோ ஒரு ஆக்டர்னால என்னைக்குமே பொலிட்டீஷியனை தாண்டி நடிச்சிடவே முடியாது. அண்ணே அண்ணே ஹலோ, நீங்க சாப்பிடுங்க, நான் என்னன்னு சொல்றேன். நான் வேகன் அதனால ஆபீஸ் போய் வேகனா நெய் இதெல்லாம் சாப்பிட்டுக்கிறேன். வேகன் அதனால தான் வெளியே சாப்பிட்றது. சரிண்ணா. ஒரு விஷயத்த சாப்பிடுறதும் சாப்பிடாததும் அவங்க ரைட்ஸ், அதெல்லாம் நம்ம கேள்வி கேட்க கூடாது. ஆனா கறி சாப்பிடுறதெல்லாம் கெட்டது, வெஜிடேரியன் தான் ஹெல்த்தி, வீகன் தான் ஹெல்த்தின்ட்டு ஒரு மால் நியூட்ரிஷன் கிட் வந்து எங்கிட்ட சொல்லக்கூடாது. மேடம், விலைவாசி எல்லாம் ஏறி கிடக்கு. என்ன விலைவாசி? எல்லா விலைவாசியும் தாங்க ஏறி கிடக்கு. தக்காளி விலை கூட ஏறி கிடக்கு மேடம். தக்காளி நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெங்காயமும் நான் சாப்பிடுறது இல்லைங்க, சுரக்காய் நான் சாப்பிடுறது இல்லைங்க, பருப்பு நான் சாப்பிடுறது இல்லைங்க, வெள்ளரிக்காய் நான் சாப்பிடுறதே இல்லைங்க. நீ எதுவும் சாப்பிட மாட்டேன், அதுக்கு வேண்டி நாங்களும் அது சாப்பிடாம இருக்கணுமா? பெட்ரோல் விலை கண்ணா பின்னான்னு ஏறி கிடக்கு. பெட்ரோல் நான் சாப்பிடுறது இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? சொல்ல முடியுமா? சாப்பிட முடியுமா? டாடிஜி, நீங்க தான் பதில் சொல்லணும். இப்ப சென்ட்ரல்ல எந்த கட்சி வந்தாலும் விலைவாசி ஏறத்தான் போகுது. பட் அந்த இன்ஃப்ளேஷனோட பெர்சன்டேஜ் வந்து இப்ப ரொம்ப அதிகமா இருக்கு. பாட்டி வராரா, படப்ப மனவரன் சொல்றாரு. என்னால உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாதுங்க. நான் மனுஷன், அதிலும் சுரண உள்ள மனுஷன். நீ பாட்டுக்கு ஆட்டுவ,
ஜெயிலுக்கு போயிட்டா நீயே வருவேன். தமிழ்ல இருந்து ஒருமையை பிரிச்சாலும் நம்ம அண்ணங்கிட்ட இருந்து ஒருமையை பிரிக்கவே முடியாது. அண்ணன் அவன் சொல்றான் இவன் சொல்றாங்க இருக்க வேண்டியெல்லாம் நீங்க உங்களை மாத்திக்காதீங்க. நீங்க இப்படியா இருங்க, அதுதான் நல்லா இருக்கு. இந்த இதுல 600 ரூபாய் பணம் இருக்கு வச்சுக்க. கண்ணு ஏனுங்க இனிமே பணம் வேணும்னா என் பாக்கெட்ல மட்டும் எடுத்துக்க. இதெல்லாம் உனக்குதான். இந்த புடி. அண்ணன் பணம் கொடுத்துட்டாருண்ணே. அப்ப நான் நீங்க அண்ணன் தானே கொடுங்க. இந்த புடி. இந்த பார், இனிமே பணம் வேணும்னா ஏன் இப்படிதாங்க எங்க ஏரியாலையும் மாத்தி மாத்தி காசு கொடுக்குறானுங்க. இப்போ ஓட்டுக்கு வேண்டி கொடுக்குற காசை நீங்க வாங்குங்க, வாங்காம இருங்கன்னு நான் சொல்லல. பட் பார்த்து தெளிவான ஒரு பர்சனுக்கு உங்களோட ஓட்டை நீங்க காசு பண்ணியிருந்தீங்கன்னா அது நல்ல விஷயம். நீங்களே என்ன மாதிரி தான் நினைச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தட்ஸ் இட். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டு நீங்க என்ன சொல்லணும்னு விரும்புங்களோ அதை கீழே கமெண்ட்ல போட்டுருங்க. பீயிங் சார் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வரட்டா.